ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எக் கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு 6 முட்டையை நான் வந்து கல்லுப்பு போட்டு பாயில் பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாம். அதில் கல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறோம். கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கிறோம். கடுகு நல்லா பொரிஞ்சோடனே நான் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அந்த சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறோம். சின்ன வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனோடனே இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் 1 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போ இது வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகணும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கொஞ்சமாக தக்காளி ஆட் பண்ணுறோம். நான் ஒரு 2 பெரிய தக்காளி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி நல்லா மேஷ் ஆகணும். தக்காளி மேஷ் ஆனதுக்கு அப்புறமா நம்ம மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறோம். மஞ்சத்தூள் போட்டு இது கூடவே கொஞ்சமாக நம்ம கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறோம். இது ரெண்டையும் சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். நல்லா மேஷ் ஆகிற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கொஞ்சமாக தண்ணி கூட சேர்த்து நம்ம இதை க்ளோஸ் பண்ணி வைக்க போகிறோம். தண்ணி சேர்த்தோன்னா இந்த தக்காளி நல்லா குக் ஆகிருக்கும். இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சுக்க போகிறோம். இப்போ பாயில் பண்ணோம் இல்லையா, அந்த எக் நல்லா பாயில் ஆயிடுச்சு. அந்த எக் எடுத்துக்கலாம். இந்த எக் வந்து கத்தியில் கட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் இதாக வரும். நான் வந்து த்ரெட்டில் கட் பண்ணியிருக்கேன், மிஷின் த்ரெட்டில். இந்த த்ரெட்டில் நம்ம கட் பண்ணும்போது நமக்கு ஈவனாக வரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு. கத்தியில் கட் பண்ணால் கூட இந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக நமக்கு வராது. இப்போது கிரேவி எப்படி இருக்குன்னு முட்டை மசாலா எந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குதுன்னு பார்ப்போம். இந்த மசாலாவை ஓப்பன் பண்ணுறோம். இது கூடவே நான் வந்து இப்போ கொத்தமல்லி தூள் ஆட் பண்ணுறேன், 2 ஸ்பூன். 1 ஸ்பூன் வந்து நான் கரம் மசாலா ஆட் பண்ணுறேன். இது கூடவே மிளகாத்தூளும் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போது இந்த 3 பொடியும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். 3 பொடியும் போட்டுட்டோம். இப்போ இது 3 பொடியும் சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கப்புறமும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வேணால் நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சோன்னு சொன்னோம்னா அதில் இருக்கிற ஸ்மெல்லெல்லாம் போயிட்டு நமக்கு நல்லா குக் ஆகி வந்துருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜ்லேயும் நான் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி ஆட் பண்ணி அது நல்லா கொதித்து பாயில் ஆகி வந்துருச்சு. இப்போது கார்னிஷ்காக நான் வந்து கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு காரமெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டு. இப்போது நம்ம எக்கை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, அந்த எக் எல்லாமே இந்த முட்டை மசால் கூட சேர்க்க போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி சேர்க்குறேன்னு. இப்படி ஒன்று ஒன்றா நம்ம கமுத்து போட்டு வைக்கும்போது நமக்கு அதில் இருக்க மஞ்சக்கரு வந்து உடையாமல் அப்படியே இருக்கும். இப்போது ஒரு கரண்டி வச்சு இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒன்றுமே அந்த மசாலா எல்லாமே ஒன்று மேலே ஒன்று மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம அதை மிக்ஸ் பண்ணி விட்றோம். ஒரு சைடில் இருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி மிக்ஸ் பண்ணிட்டு வந்தோம்னா அது கலையாமல் அப்படியே அந்த எக் வந்து அப்படியே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.